இவர் சொன்னாரு பொருளாதாரம், நாடு, கலாச்சாரம், முன்னேற்றம் அப்படி இப்படின்னு. கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி மக்கள் ஆட்டி படைச்ச கொரோனாங்கிற பயங்கர விஷக்கிருமி தாக்குச்சு. அப்ப உலக நாடுகள்லாம் உணவுக்காக கையேந்தி நிக்கிற காலகட்டத்துல நம்ம நாடு மட்டும்தான் கையேந்திரவனுக்கு உணவு கொடுத்துச்சு. நான் மட்டும் இல்ல, என்ன மாதிரி நூத்துக்கணக்கான ஆயிரக்கணக்கான விவசாயிங்க தான் பூமியில விளைஞ்ச தானியங்களையும் காய்கறிகளையும் பசின்னு வந்தவங்களுக்கு தூக்கி கொடுத்தாங்களே, அதுதான் சாபக்கேடுனா அது சாபக்கேடாவே இருக்கட்டும். நம்ம நாட்டுல 2000 கோடி 3000 கோடி கடன் வாங்கிட்டு ஊரை விட்டு ஓடணும் விட்டுட்டு விவசாயத்துக்காக 2 லட்சம் 3 லட்சம் கடன் வாங்கோட நிலங்களை ஜப்தி பண்ணி எங்களை நடுத்தல நிக்க வைக்கிறீங்களேயா. நாளைக்கு இந்த ஊருக்கு ரோடு வரும், ஃபேக்டரி வரும், ஏரோப்ளேன் கூட வரும். ஆனா என் நிலத்தை மீட்கிறதுக்காக போராடும் போது இழந்ததெல்லாம் திருப்பி வருமா? என் பேரனை கொன்னானுங்க, என் மகனை ஜெயிலுக்குள்ள அனுப்பிச்சிட்டானுங்க, என் பொண்டாட்டிய ஒட்டு துணி கூட இல்லாம குடிசை உட்கார வச்சு வேடிக்கை பார்த்தானுங்க. மருமகளும் விட்டுட்டு போயிட்டா. போன உசுரம் மானமும் திரும்பி வருமாயா?